ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு eatagfree.com. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Warriorplusனால் என்ன, அதில் எப்படி சைன் அப் பண்ணுறது, அதில் எப்படி பெஸ்ட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, அந்த ப்ராடக்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எப்பவும் போல் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு போனஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது Warriorplusனால் என்ன? Warriorplusங்கிறது வந்துட்டு கிளிக் பேங்க், ஜேவிசூ, டிஜிஸ்டோர் 24 மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். இதில் யார் வேணாலும் ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி யார் வேணாலும் எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பேங்க்கில் நம்ம எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஈஸியாக உடனே ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் Warriorplusல எந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டோட ஓனருக்கு நாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பணும். அதை வந்து அவர் ஓகே பண்ணிட்டாருன்னா இம்மிடியேட்டாக நம்ம ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ Warriorplusல எப்படி சைன் அப் பண்ணுறது? கூகுள் போயிட்டு warriorplus.com சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் ரைட் சைடில் பாருங்கள், ஃப்ரீ சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து பாப்பப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னாவே ஈஸியாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளிக் பேங்க்கில் கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கிளிக் பேங்க்கை விட Warriorplus யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற சேம் ப்ராடக்ட் இங்கேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஐம் நாட் ஏ ரோபோட்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். எப்பவும் போல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த யூசர் நேமோ இல்லை உங்களுடைய இமெயில் ஐடியோ மேலே வந்து நிற்கும். இதில் போயிட்டு ரைட் சைடில் பாருங்கள், மை அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எடிட் ப்ரொஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொடுங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்காக பேபால் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். ஸோ பேபால் வச்சுக்கங்க. இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, பேபால் வந்து கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே பண்ணிக்கலாம். அப்படி யாருக்காவது தெரியல அப்படின்னா என்னோட வீடியோக்கு கீழே பாருங்கள், பேபாலோட லிங்க் வச்சுருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இமிடியேட்டாக பேபாலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. பட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் பேபாலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இதில் நமக்கு கிடைக்கிற கமிஷன் எல்லாமே பேபாலுக்கு டைரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து நிற்கும். இதில் பாருங்கள், இன்றைக்கி லான்ச் ஆன ப்ராடக்ட்ஸ் என்னென்னங்கிறத இங்கே முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இண்டிவிஜுவலாக வந்துட்டு இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இங்கே அஃபிலியேட்னு இருக்கா ரைட் சைடு. ஸோ இதில் போயிட்டு ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு, இது லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே இருக்கும். இது பாருங்கள், இந்த ப்ராடக்ட் இன்னும் லான்ச் ஆகலை. இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கு, எப்போ லான்ச் ஆனிச்சு, எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ நாம் வந்து எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறத சூஸ் பண்ணி அதை மட்டும் ப்ரொமோட் பண்ணணும். இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து ப்ரொமோட் பண்ண வேணாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் 19 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த 15 நாளில் 3000 பேருக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கன்வர்ஷன் தான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ரெக்வஸ்ட்டுங்கிற ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்ட்டோட பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட வெண்டர் வந்து இவர் தான் இதை கொடுத்துருக்காரு. ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன இதில் எல்லாமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனால் இந்த வியூ சேல்ஸ் பேஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை நம்ம ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒருவேளை நமக்கு தேவைன்னா நாம் கூட பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக நம்ம வந்து அவருக்கு ரெக்வஸ்ட் மட்டுமே அனுப்பி அது மூலிமா நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இன்னொன்று சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ரெக்வஸ்ட் அப்ரூவல் இருக்கா. ஒருவேளை இந்த சேல்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் அப்ரூவல் சொல்லி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் பாக்ஸ் வந்து வரும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹாய், என் நேம் வந்து இதுதான், நான் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து என்னுடைய வெப்சைட்டில் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன், இல்லை என்னோட யூடியூப்பில் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன், என்னோட சோசியல் மீடியாவில் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆஃபர்னு சொல்லி இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை பார்த்துட்டு அவங்க ஆன்லைனில் இருந்தாங்கன்னா இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை பிடிக்கல அப்படின்னா டிக்ளைன் பண்ணிடுவாங்க. இல்லைனா சில நேரங்கள் வந்து 1 நாள் 2 நாள் கூட ஆகும். ஏன்னா அவங்க ஆன்லைன் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் வாங்கக்கூடிய ஒரு மெத்தடு. நம்ம கிளிக் பேங்க்கில் வந்து கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு.
இப்படி தான் நம்ம அஃபிலியேட் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து அவர் அப்ரூவ் பண்ணிட்டாரோ இல்லை டிக்ளைன் பண்ணாருன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இங்கே கூட போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்மளுடைய ஆஃபர் பேஜுக்கு வந்துடும். இதில் போயிட்டு ஆல் ஆஃபர்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு அப்ரூவ்டு ஒன்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இதில் வந்து கெட் லிங்க்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அப்ரூவ் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் பேஜுக்கு போய்டும். இங்கே பாருங்கள் மேலே இருக்கா, இதுதான் வந்து நாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய அஃபிலியேட் லிங்க். கிளியராக தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த ரெக்வஸ்ட் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்து உங்களுடைய ஆஃபர் பேஜில் உள்ளே போயிட்டு இங்கே ஷோவில் ஒன்லி அப்ரூவ்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் போயிட்டு கெட் லிங்க்னு ஒன்று க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்கோட பாப்பப் பாக்ஸ் வந்திருக்கும். இதில் போயிட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்கை காப்பி பண்ணிக்கங்க. இந்த லிங்கை தான் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் உங்களுடைய அஃபிலியேட் லிங்க். இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, அதோட அஃபிலியேட் லிங்க் எப்படி வாங்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்பவும் சொல்கிறது மாதிரி தான், எந்த ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த ப்ராடக்ட்டை ஒரு டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அஃபிலியேட் வந்து நடக்கும். இப்போ பாருங்கள், என்னுடைய இந்த வேரியர் ப்ளஸில் நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத நான் என்னோடய ஃபியூச்சர் வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், எந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி நான் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நான் வந்து பிளாகிங் பண்ணுவேன். ஸோ அது மூலிமா தான் வந்து எனக்கு இந்த வேரியர் ப்ளஸ்லேருந்து எனக்கு அஃபிலியேட் கமிஷன் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் வேரியர்ப்ளஸ்னா என்ன, அதில் எப்படி சைன் அப் பண்ணுறது, அதில் எப்படி பெஸ்ட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்கை எப்படி ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போக இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி வெப்சைட் வச்சு ப்ரொமோட் பண்ணலாம், வெப்சைட் இல்லாமல் எப்படி சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய மற்ற வீடியோஸை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன போனஸ் தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸ். அதாவது எந்த ஒரு வெப்சைட்டுமே இல்லாமல் எப்படி வந்து அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுங்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு PDF ஃபைல் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு நான் போனஸாக ஆஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த போனஸை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோட வீடியோக்கு கீழே இந்த லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த PDF ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது மட்டும் கிடையாது, இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இது கண்டிப்பாக உங்களுடைய அஃபிலியேட் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதே மாதிரியே ஒரு நல்ல ஒரு போனஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.